வணக்கம் கைஸ், வணக்கம். உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணபடியே நான் ஃபஸ்ட் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கிளம்பிட்டேன் பாருங்கள், கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். கவுண்டவுன் போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. ஹெவி ஸ்னோஃபால். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அங்கிள் ஸ்னோ க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் க்ளீன் பண்ணுறத பார்த்தா எனக்கு செம காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா இது ஸ்னோ க்ளீன் பண்ணுற வண்டியே கிடையாது. அவரோட வண்டியில் அவர் முன்னாடி மாட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி செம குளிர் கைஸ். ஆனால் சிட்டி பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பட்டாசு வெடிக்குதுல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 6000 சொல்லுவாங்க. வெறும் 10 ஷாட்ஸு 20 ஷாட்ஸ் தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோஸ்க்ரோலாலே இருக்கிற ஃபேமஸான சர்ச். யோஸ்க்ரோலான்னு கூகுளில் டைப் பண்ணி அந்த சர்ச் தான் வரும். இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு ஞாபகம் வந்தது விக்ரம் படத்தோட இன்டர்வல் சீன் தான். இதான் நம்ம ஃபேமஸான சர்ச் பார்க்குறீங்களா? இந்த ஃபவுண்டனில் தண்ணியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. வெறும் டெக்கரேஷன் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. நான் அப்படியே நடந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டெக்கரேஷன் லாஸ்ட் இயர் பண்ணவே கிடையாது. இந்த வருஷம் தான் பண்ணியிருக்காங்க. இது எங்கள் சிட்டியோட கிரிமினல் முன்னாடி பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி அவங்க டெக்கரேஷனுக்காக பண்ணியிருந்தாங்க. நான் இங்கே ஒரு பிக்கு கூட எடுத்தேன். அதை நான் கூடி சீக்கிரம் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சின்ன சின்ன நுணுக்கமான விஷயமும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பேர் புல்வார். இது ஒரு சிட்டியோட ஒரு எண்ட்லேருந்து கடைசி எண்டு வரைக்கும் இருக்கும். அது வழியாக நம்ம போனோம்னா மொத்த சிட்டியோட மெயின் ஏரியாவே ஆக்சஸ் பண்ணலாம். எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அது வழியாக போனோம்னா அங்கே தான் பார்க் கல்ச்சர் இருக்குது. பார்க் கல்ச்சர்னால் வேறு எதுவுமே கிடையாதுங்க. எல்லா விதமான எக்ஸிபிஷன், நம்ம ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நியூ இயர்க்கு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன என்கிட்ட அவ்வளோ நல்ல கேமரா இல்லை, அதனால் உங்களுக்கு நான் இன்னும் பிரைட்டாக காமிக்க முடியல. இந்த ஏரியா பாருங்களேன், இதெல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பண்ணவே கிடையாது. பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வேறு லெவல். இந்த டெக்கரேஷன்லாம் அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சரி வருஷம் வரதுனால வரல. இன்றைக்கி வீடியோக்காக வந்தேன். உங்கள் புண்ணியத்தில் நானும் இதை என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். ஸ்னோ நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த லைட்டில் காமிக்கிறேன் பாருங்கள், அதில் தான் நல்லா தெரியுது. பார்க்க தான் அவ்வளோ அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் குளிர் பின்னி எடுத்துகிட்டு இருந்துச்சு. -9 இருந்துச்சு. இந்த குழந்தைங்களாம் அப்படி தான் மக்களே. ஒரு சின்ன டயர் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ டைமில் யாராச்சும் உட்கார வச்சு இழுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டிங்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஆனால் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப டல்லாக தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ நல்ல கேமராலாம் கிடையாது. இந்த ரோஸ்டிக்ஸ்னு ஒரு கடை பார்க்குறீங்களா? இது வேறு எதுவும் இல்லை. இது KFC தான். பேரை மாற்றிட்டாங்க வார் வந்தனால. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் வேறு எதுவுமே கிடையாது. இங்கே தான் நான் கிராஜுவேட் ஆனேன். ஒரு வழியாக நம்ம ட்ரீ கிட்ட வந்தாச்சு. வெளியே பார்த்தீங்களா குதிரை வண்டியெல்லாம் நிற்க வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹாப்பி நியூ இயர் மக்களே. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர். அங்கெல்லாம் கம்பி மத்த பற்ற வச்சு குழந்தைகளோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் சரி குளிர ஆரம்பிச்சிச்சு, கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். இவங்கள யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பெருசுகளாக பார்த்தீங்களா மக்களே, ஒரே ஜாலியாக இருந்தாங்க. பெருசுக தான் கொண்டாடுதுங்க. நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம ஊரில் குதிரை வண்டி ஓடும்ல, அந்த மாதிரி இங்கேயும் வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. சரி மக்களே, அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வீடியோ எப்படி எடுக்கிறதுனே தெரியாது. முறையாக நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அ கிரேட் 2026 ahead. Bye.